குருவோட நட்சத்திரம் உங்கள் ராசி அதிபதி, அவர் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் மாற்றங்கள், மீன ராசிக்கு தொழில் உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள், ப்ரொமோஷன்ஸு, இது மாதிரி என்ன அதில் இருக்கோ அது எல்லாமே ஏற்படும். உங்களுடைய குடும்பத்துல ஏற்படாமல் தட்டி தட்டி போகி கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இப்போ உங்களுக்கு கைகூட வரப்போகுது. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, மற்ற எந்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் இந்த தொல்லைகள் பூரா அனுபவிக்கணும். நான் சொல்ற கஷ்டங்கள் அனைத்துமே அனுபவிக்கணும். இந்த மீன ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலுமே அவன் கஷ்டப்பட வேண்டியதில்லை. 2 அப்படின்றது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். 9 வெற்றிகளை குடிக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த கேஸை நடத்துனீங்கன்னா, அந்த முடிவுக்கு கொண்டு வரதுக்கு, காம்ப்ரமைஸ் பேசுகிறதுக்கு, இதெல்லாம் அந்த காலகட்டத்தை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சைடு ஜெயிக்கும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனாலங்க ஜீவனஸ்தானம் வலிமை அடையும். ஒரு தொழில் பண்றீங்க அல்லது ஒரே ஒரு வேலை பார்க்குறீங்க, அப்படி இருந்தீங்கன்னா இன்னொரு தொழில் சேர்ந்து பார்த்து வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். தொழிலில் பலவிதமான முன்னேற்றங்கள், இப்படி வேண்டாம் முன்னேற்றங்கள் கிடையாது. தொழிலில் எப்படி வேணாலும் முன்னேற்றம், தொழிலில் அதீதமான முன்னேற்றம், வளர்ச்சி, இருக்கக்கூடிய வழக்கு வெற்றி. உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். இப்போ கேதுவோட நட்சத்திரம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. இது 3லையும் இருந்தாலே சூப்பர். இந்த காலகட்டங்கள் வேலையில், தொழிலில், பணங்காசு விஷயங்களில், எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுல எல்லாத்துக்கும் சூப்பரான காலகட்டமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ராகு பகவான் வந்து முதல்ல குரு பகவானினுடைய சாரத்துல தான் வாங்கி போறார். அப்போ குருவாக மாறுறார். உங்களுடைய சொன்ன பாருங்க, எந்த நட்சத்திரத்துல போறாங்களோ அந்த நட்சத்திராதிபதி வேலையையும் செய்வாங்க ராகு கேது. குருவும் உங்களை காப்பாற்றுறார், ராசிநாதன். அப்போ கவலையப்பட வேண்டாம். வாழ்க்கையில் இது ஒரு நிறைய பேர் சொல்லலாம், உங்களுக்கு ஜென்மச்சனி கெடுதல் அப்படி இப்படிலாம் பயமுறுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் இந்த கேதுவும் அந்த குரு பார்வை ராகு மேலே படுறதும் உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல டைம்ங்கிறது எப்போவுமே ஆப்போசிட்டான பலன்கள் தான் நன்மையை கொடுக்கும். குரு தசை வந்தா நல்லது, ஆனா காலத்தில் வந்திருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, குரு பகவானுடைய சாரத்தில் ராகு பகவான் போவதனால ஒரு குரு தசை என்ன என்ன நன்மையெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்குமோ அதையெல்லாம் இப்போ ராகு பகவான் கொடுத்தே ஆகணும். 6ஆம் இடத்துல கேதுவும் 12ல் ராகுவும் இந்த பயிற்சி மூலமாக வரப்போகிறது. சரி, முதல்ல ராகு எடுத்துனோம்னா, ராகு வந்து முதல்ல குருவோட நட்சத்திரத்தில் 5ஆம் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் பயணிக்கிறது. குருவோட நட்சத்திரம் உங்கள் ராசி அதிபதி, அவர் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அப்போ தொழில் ரீதியான விஷயங்களில் மாற்றங்கள், மீன ராசிக்கு தொழில் உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள், ப்ரொமோஷன்ஸு, இது மாதிரி என்ன அதில் இருக்கோ அது எல்லாமே ஏற்படும். நீங்கள் வேலை வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லாட்டினா இந்த வேலையை விட்டுருப்பீங்க ஆல்ரெடி, இப்போ வந்து வேலை கிடைக்கும். அதே மாதிரி இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதுக்கு அடுத்து 11ஆம் மாதத்துலேருந்து ஜூலை 2026 வரைக்கும் அவர் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சதய நட்சத்திரம் அப்படின்றது ராகுவோட நட்சத்திரம். இந்த ராகுவோட நட்சத்திரம் எந்தெந்த ராசிகளில் இருக்கோ அந்த வீடுகளையும் அவர் கவனிக்கிறார். அப்படி பார்க்க போனால் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்கும் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டையும் அவர் பாதிக்கிறார். இப்போ 4 அப்படின்றது வந்து உங்களுக்கு வீடு, வாகனங்கள், இது மாதிரியான விஷயங்களை பிரச்சனைகளையும், சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸில் வம்பு வழக்குகள், அதில் வந்து தொடர்ந்துட்டே நடக்கிறது, இந்த மாதிரியான காலகட்டங்கள் இருக்கும். இந்த காலகட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம், முடிஞ்சால் தள்ளி போடுங்க, வாய்தா வாங்கி தள்ளி போடுங்க இந்த காலகட்டங்களில். இதுக்கு அடுத்து இந்த ஜூலை மாதத்தில் நவம்பர் மாதம் வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். செவ்வாய் என்று உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் நான் கேச முடிவு கொண்டு வந்துடலாம். 2 அப்படின்றது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். 9 வெற்றிகளை குடிக்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த கேஸை நடத்துனீங்கன்னா, அந்த முடிவுக்கு கொண்டு வரதுக்கு, காம்ப்ரமைஸ் பேசுகிறதுக்கு, இதெல்லாம் அந்த காலகட்டத்தை வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சைடு ஜெயிக்கும். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாழ்க்கையில் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். கேது என்ன பண்ணுறாரு இதே நேரத்தில் பார்க்க போகிறோம்.
இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்த கேது உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் வீட்டு அதிபதி சூரியன் நட்சத்திரத்தில் வராரு. அதனால் முதல்ல வந்து 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் வரைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள், உடல் ரீதியான கோளாறுகள், ஜெரிமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் இதெல்லாம் இருக்கும். இந்த கேது வந்து 7ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் 2025 மார்ச் மாதம் 2026 வரைக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். சுக்கிரன் உங்களுக்கு 3ஆவது வீட்டுக்கும் உங்களுக்கு 8ஆவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். ஸோ இந்த காலகட்டங்கள் குழப்பமான காலகட்டங்களாக இருக்குது. ஸோ இந்த 3ஆம் மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து முன்னால் சொன்ன மாதிரியே கோர்ட்டு கேஸு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. சகோதரர்கள் ரீதியாக உங்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுறதுக்கோ, சகோதரர்கள் ரீதியாக நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரிலாம் போய் நிற்கிறதுக்கோ அந்த காலகட்டங்கள் இருக்குது. நீங்கள் எப்போயோ போட்ட கையெழுத்து இப்போ பிரச்சனைக்கு வர்றதுக்கான காலகட்டங்களாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் கேதுவோட நட்சத்திரத்தில் கேது பயணிக்கிறார், மகா நட்சத்திரம். இப்போ கேதுவோட நட்சத்திரம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது, உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது, 10ஆம் இடத்துல இருக்குது, உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்குது. இது 3லையும் இருந்தாலே சூப்பர். இந்த காலகட்டங்கள் வேலையில், தொழிலில், பணங்காசு விஷயங்களில், எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுல எல்லாத்துக்கும் சூப்பரான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எந்த எதிர்ப்பையும் ஜெயிச்சிருவீங்க. பணங்காசு விஷயங்களில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். 2வது உங்களுடைய எதிர்ப்புகள் மீறி உங்களுடைய வேலைகளில், தொழில்களில் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு அவங்கள மீறி உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்க வந்து உங்களை வந்து மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுடைய எதிர்ப்பையும் மீறி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஜென்மஸ்தானத்தில் தான் இவ்வளோ நாள் மீனராசிக்கு இருந்தாருங்க. அவர் இப்போ 12க்கு வந்துட்டார் ராகு. அப்புறம் உங்களுடைய சமசப்தமத்தில் இருந்த கேது இப்போ 6ஆம் பாவத்துக்கு வந்துட்டார். இந்த பலனை வந்து என்னங்கிறத ஒரே வரியில சொல்ல முடியாது. நிறைய நன்மைகள் உங்களுக்கு வழங்குது. முதல் விஷயம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது. உங்களுடைய குடும்பத்துல ஏற்படாமல் தட்டி தட்டி போய் கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இப்போ உங்களுக்கு கைகூட வரப்போகுது. உங்க பையனுக்கு கல்யாணம் ஆகலை, அல்லது உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, அல்லது உங்களுக்கே கல்யாணம் ஆகலை, அல்லது உங்களுடைய குழந்தைக்கு, உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கலை, அல்லது உங்களுக்கே குழந்தை பிறக்கலை, அல்லது வெளிநாடுக்கு செல்ல முடியல, வேலை சரியானபடி கிடைக்கல, அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ கேதுவும் ராகுவும் மாறுறதுனால உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம், குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு குழந்தை, அதே மாதிரி தொழில் அபிவிருத்திக்கு தொழில், வெளிநாடு போய் வேலை செய்யணும், அல்லது உள்நாட்டிலே நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கிறதுன்னு நல்ல பலன் கிடைக்க போகுது. ராகு பகவான் 12ஆம் பாவங்கிறதுனாலங்க, 12ஆம் பாவத்துக்கு மாறுறதுனாலங்க வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு. அவருடைய பார்வை உங்களுடைய 2ஆம் பாவத்தையும் உங்களுடைய 10ஆம் பாவத்தையும் பார்க்கிறாரு. அதனால இந்த நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். குடும்பத்திலே தனம், தானியம், அதே மாதிரி நிறைய சம்பத்துகள், உயர்வுகள் ஏற்படும். 2ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இன்னொரு முக்கியமானது, உங்க பேச்சிற்கு மரியாதையும் உயரும். அதே மாதிரி 10ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனாலங்க ஜீவனஸ்தானம் வலிமை அடையும். ஒரு தொழில் பண்றீங்க அல்லது ஒரே ஒரு வேலை பார்க்குறீங்க, அப்படி இருந்தீங்கன்னா இன்னொரு தொழில் சேர்ந்து பார்த்து வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். அல்லது நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதே வேலையிலே ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கும். நல்லா கவனிங்க. அப்புறம் இந்த கேது பகவான் 6ஆம் பாவத்துல போறாரு. இது உங்களுக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இதுதான் என்னங்கிறத தெளிவா சொல்றேங்க. குடும்பத்துல கொஞ்சம் செலவு அதிகமா கொடுப்பாரு. எது சம்பந்தப்பட்ட செலவு அப்படின்னா மருத்துவ ரீதியான செலவுகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால மருத்துவ செலவுகள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்புறம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். அப்புறம் இன்னொரு முக்கியமானது என்னன்னா, ராகு பகவான் வந்து முதல்ல குரு பகவானினுடைய சாரத்துல தான் வாங்கி போறார்.
அப்போ குருவாக மாறுறார். உங்களுடைய சொன்ன பாருங்க, எந்த நட்சத்திரத்துல போறாங்களோ அந்த நட்சத்திராதிபதி வேலையையும் செய்வாங்க ராகு கேது. அப்போ ராகு பகவான் முதல்ல குரு பகவானினுடைய நட்சத்திரத்தை தான் வாங்கி போறாரு. அந்த குரு பகவானுடைய சாரத்துல போறதுனாலங்க குரு பகவான் ஆக்டிவேட் செய்யறாங்க. குரு பகவான் ஆக்டிவேட் செய்யறது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ குரு திசையினால மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆனா குரு திசை நல்லது. குரு திசை வந்தா நல்லது, ஆனா காலத்தில் வந்திருக்காது. அப்போ என்ன செய்யணும்னா, குரு பகவானுடைய சாரத்தில் ராகு பகவான் போவதனால ஒரு குரு திசை என்ன என்ன நன்மையெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்குமோ அதையெல்லாம் இப்போ ராகு பகவான் கொடுத்தே ஆகணும். அது எப்ப கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஏப்ரல் மாசம் 26, 2025 ஆகஸ்ட் மாசம் 30 2025 வரை. இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது பகவான் சுயசாரத்திலே 6ஆம் பாவத்திலே செல்றாருங்க. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி மாசத்தில் இருந்து 2026 செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது பகவான் சுயசாரத்திலே போகிறார். 6ஆம் பாவத்திலே கேது பகவான் சுயசாரம் வாங்குவது தேவையற்ற வகையிலே உங்கள் மீது ஒரு கோர்ட் வழக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் பாவத்துல கேது போவதனால தேவையற்ற வழக்குகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குறாரு. ராகு 12க்கு வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வீண் செலவுகள் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவு, பண்ணின செலவே திருப்பி பண்ணி வைப்பார். ஒரு வண்டியில் செயின் கட் ஆகிடுச்சுன்னு போவீங்க, நேற்றா மாற்றின்னு வருவீங்க, மறுநாள் அதே செலவு கடக்குன்னு கட்டாகும். போக நடுவழியில் நிற்கணும். முக்கியமான வேலைக்காக போயிட்டு இருப்போம், அது நடுவில் டக்குன்னு கட்டாகி நின்று, ஆனால் நேற்றாண்டா பண்ணோம், மறுபடியும் அதே பிரச்சனையா. பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் இருக்கும், ஆனால் அங்கே ஆள் இருக்காது, வெளியில் போயிருக்காரு, 2 மணி நேரம் ஆகும். இப்படியெல்லாம் நம்மளை அலைச்சல் படுத்தி வேதனைப்படுத்தி சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, மற்ற எந்த ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் இந்த தொல்லைகள் பூரா அனுபவிக்கணும். நான் சொல்கிற கஷ்டங்கள் அனைத்துமே அனுபவிக்கணும். இந்த மீனராசிக்கு 12ஆம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலுமே அவன் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. 9ஆம் பார்வையாக இருக்கிறதுனால மீன ராசிக்கு அவர் தான் அதிபதி. தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு தான் அதிபதி. அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுனால அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ராகு எதுவுமே செய்ய முடியாது மீனராசிக்காரங்களை. அப்போ ராகு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பார்வைப்படுவதனாலும் மீனராசியாக போயிட்டதுனாலும் ராகுவால் எதுவும் செய்ய முடியாது. அமைதியாக கை கட்டின்னு தான் நிற்கணும். குருவை எதிர்த்து பேச முடியாது. அப்படி இருந்தாலும் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். அதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மசாஸ்திரா வழிபாடு. தர்மசாஸ்திரானா உங்களுக்குலாம் தெரியுமா? ஐயப்பனுடைய பேர் தான் தர்மசாஸ்திரா, ஹரிகரபுத்திரன்னு பேர். தர்மசாஸ்திராவுக்கு உகந்த தினம் புதன்கிழமை. புதன்கிழமை தோறும் அவருக்கு பிடித்த அந்த துளசி தான் அவருக்கு பிடிக்கும். துளசி பத்திரத்தினால அர்ச்சனை. எல்லார் வீட்லேயும் ஐயப்பன் படம் இருக்குது. படத்துக்கு பண்ணால் போகிறோம், கோயிலுக்கு கூட போக வேண்டாம். புதன்கிழமை தோறும் ஐயப்பனுக்கு 2 விளக்கேற்றி வச்சு, இந்த கலபம்னு பேர் சந்தனம், இந்த சந்தன பொட்டை வச்சு அந்த துளசி மாலையை சாத்தி அவருக்கு வழிபாடு பண்ணின்னு வந்தீங்கன்னா இந்த மீனராசிக்கு இன்னும் அதிக நன்மையை கொடுப்பார். கேது பகவான் மீனராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். இது மீனராசி. இங்கிருந்து இப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடம் 6ஆம் இடம். 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது நன்மை கூடுதலாக நடக்கும். பாவம் இவ்வளோ நாள் 7ஆம் இடத்திலிருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், பிரிவு, ஒரு மனோவியாகுலம், சொல்ல முடியாத பிரச்சனை, இதெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அசாத்திய துணிவு ஏற்படுமா, நமக்கே தெரியாத ஒரு அசாத்திய பலம், அசாத்தியமான ஒரு துணிவு, தைரியம் பிறக்கும், துணிச்சல் பிறக்கும். வாடா பார்த்தலாம் எதாக இருந்தாலும். ராகு என்ன பண்ணுறாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக கேது பண்ணுவார். அசாத்தியமான துணிவு. அதான் ராகு வீணான பயத்தை கொடுப்பான்னு சொன்னேன். அது கேது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆப்போசிட்டாக அசாத்தியமான துணிவை கொடுக்குறார். பயத்துக்கு ஆப்போசிட் அப்படியே தைரியத்தை கொடுக்குறார். தொழிலில் பலவிதமான முன்னேற்றங்கள். இப்படிலாம் தான் முன்னேற்றங்கள் கிடையாது. தொழிலில் எப்படி வேணாலும் முன்னேற்றம், தொழிலில் அதீதமான முன்னேற்றம், வளர்ச்சி, இருக்கக்கூடிய வழக்கு வெற்றி. உங்கள் மேலே ஏதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும். அது என்ன கேஸாக வேணாலும் இருக்கட்டும், கிரிமினலாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், வழக்கில் வெற்றி. கேது 6ல் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி தான், தோல்வி கிடையாது. வழக்கில் வெற்றி. மேல் அதிகாரிகளின் ஆதரவு, உதவி அப்படிங்கிறது கிடைக்குமா.
பணிபுரியக்கூடிய இடத்துல அல்லது தொழில் பண்ணுற இடத்துல நமக்கு மேலே இருக்கிற போஸ்டில் இருக்கிறவங்க நம்மளை பாராட்டுவாங்க, கூப்பிட்டு நம்மளை கிட்ட வச்சுப்பாங்க, நம்மளை கேட்டு செய்வாங்க. நமக்கு அவங்கள்ட்ட ரொம்ப நெருக்கங்கள் ஏற்படும், அந்யோன்யங்கள் ஏற்படும். அதனால் பல விதமான அனுகூலங்கள், நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. அதாவது இந்த மீனராசிக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, இந்த ராகு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க உங்களை என்னதான் கெடுதல் பண்ணாலும் கேது அள்ளி கொடுக்கறதுனால அவங்க 2 பேராலும் உங்களை எந்த இதுவுமே பண்ண முடியாது. சனியும் கெடுக்க முடியாது, ராகுவும் கெடுக்க முடியாது. இந்த தர்மசாஸ்திரா வழிபாடு நான் சொன்னதை மட்டும் புதன்கிழமை தோறும் விடாமல் பண்ணிடுவாங்க. இந்த கேதுவும் அள்ளி கொடுக்குறாரு, அந்த வழிபாடும் நீங்கள் பண்ணுறீங்க. ஜென்மச்சனியும் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த ராகுவும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த ஒரு சக்தியினாலும் உங்களை தீண்ட முடியாத ஒரு சூழ்நிலை. குருவும் உங்களை காப்பாற்றுறார், ராசிநாதன். அப்போ கவலையே பட வேண்டாம். வாழ்க்கையில் இது ஒரு நிறைய பேர் சொல்லலாம் உங்களுக்கு, ஜென்மச்சனி கெடுதல் அப்படி இப்படிலாம் பயமுறுத்தி வச்சிருக்கலாம். ஆனால் இந்த கேதுவும் அந்த குரு பார்வை ராகு மேலே படுறதும் உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல டைம்ங்கிறது எப்போவுமே இந்த ஆப்போசிட்டான பலன்கள் தான் நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை வந்து இனி எல்லாம் சுகமே அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை உங்களுக்கு எல்லாமே நல்ல முறையில் வரப்போகிறது இந்த ராகு இது பயிற்சி. அனைவருக்கும் வணக்கம், பணிவான வணக்கம்.